இந்த பையன் நல்ல ஒரு படம் பண்ணுவானா அந்த பிலீவபிலிட்டி மட்டும்தான். இவன் இந்த படத்தை எடுத்துருவானா, இவன் இந்த படத்தை கரெக்டாக பண்ணிடுவானான் தான். அப்போ நான் இன்டர்வியூவில் சொன்னது என்னன்னா, அந்த மாதிரி எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் என்னை மட்டும் நம்பி வந்த இந்த 3 ஹீரோயின்ஸுக்கு நான் எப்பவுமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். நான் படம் பண்ணுவேன்னு சொன்னது தான் என் பாயிண்ட். பட் இட் டர்ன்ட் அவுட் டு பி அ டிஃப்ரெண்ட் வே. பட் ஐ திங்க் when days pass. ரைட். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. நம்ம அந்த கலர் விஷயத்தை ஜஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் ஐ ஹேவ். ஏன் தமிழ் படத்தில் இந்த ஃபேர் ஸ்கின்ட் ஹீரோயின் அந்த அந்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அப்சஷன் மாதிரி, அது ஏன் அந்த மாதிரி? ஐம் நாட் நீங்கள் பண்ணுறீங்க அந்த மாதிரி நான் சொல்ல, பட் ஜென்ரலாகவே வந்து எஸ்பெஷலி யூத்துக்காக படம் பண்ணும்போது தே ஜஸ்ட் வாண்ட் டிப்பிக்கலி அவங்களுக்கு நிறைய வந்து தமிழ் பேசுகிற பெண்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஆக்டிங் வராதா, எங்களையே யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி தான் ஜென்ரலாக டாக் போயிட்டுருக்கு. ஏன் இது நடக்குது? இல்லை சார், எனக்கு இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் சார். ஐ ஹவ் நெவர் சீன் இட் இன் அ ஸ்பேஸ் வேர் கலரான பொண்ணுங்க கலர் இல்லாத பொண்ணுங்கன்னு பார்த்ததில்ல. டு பி ஆனஸ்ட் ஐ ஹவ் நெவர் டோல்ட் இட் எனிவேர். பட் ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் பாலு மகேந்திரா சார். அண்ட் அவரோட ஹீரோயின்ஸுக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேன். இஃப் யூ நோட்டீஸ் மெனி டஸ்கி ஹீரோயின்ஸ் அட் தட் டைம். அண்ட் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோ படத்தோடைய ஹீரோயின், அந்த ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், நம்ம யோகலக்ஷ்மி டூரிஸ்ட் ஃபேமிலி, இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஹீரோயின்ஸ் தான். ஜஸ்ட் தட் வென் யார் இப்போ என்னோடைய ஸ்பேஸில் தான் என்னால் சொல்ல முடியும் சார். மற்றவங்களுக்கு என்ன எப்படி அதை பார்க்குறாங்கன்றது தெரியல. எனக்கு நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, இட் வாஸ் நெவர் ஓவர் அ கலர் அப்சஷன். டு பி வெரி 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 ஹானஸ்ட், ஐ வாண்டட் ஒன் ஆஃப் த ஹீரோயின் டு பி இன் மை கலர் டோன், லைக் அ டஸ்கி கலர் டோன், வேர் நவ் கிளாசிஃபை ஆறுனது இருக்குல்ல. டஸ்கி கலர் டோன்னா ஒரு சுமாரான மூஞ்சினும், ரொம்ப அழகாக இருக்கிற பொண்ணுங்க சூப்பரான மூஞ்சின்ற ஒரு வேரியேஷன் இருக்குல்ல, அது டெஃபினட்டாக கிடையவே கிடையாது சார். இட்ஸ் அழகு தான். எப்படி பார்த்தாலும் சிரிச்சா செம்மையாக இருக்காங்கன்னா அது அழகு தான். ஐ ஆக்சுவலி வாஸ் சர்ச்சிங் ஃபார் சம் ஒன் இன் மை கலர் டோன் ஃபார் ஒன் ஆஃப் த கேரக்டர். நீங்கள் படம் பார்த்தீங்களா சார், ஃபார் த கனகவல்லி ரோல் ஐ ஆக்சுவலி வாண்டட் சம் ஒன் இன் தட் டோன். பட் அகெயின் ஐ எம் சேயிங் இது அகெயின் I also approached someone in that tone as well, but they weren't like at that time they didn't believe me and my script. Same story. இப்போ எனக்கு என்னன்னா, I'm not able to justify this sir, because இப்போ இது again the one mistake that I did is முட்டகலைக்கு ரீல்ஸ் போகிறாங்க நான் சொன்ன மாதிரி, இது யார் என்னன்னா இப்போ என்னால் பேச முடியாது. பட் ஸ்டில் நான் அதை மைண்டில் வச்சு தான் அப்ரோச் பண்ணேன். பட் எனக்கு அது ரிசீவ் ஆகலை. அண்ட் செகண்ட் திங் இஸ் சார், I actually conducted many auditions. நிறைய பேர் ஆடிஷனுக்கே வரல சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்டிங் கால்னு சொல்லிட்டு எங்கள் பேஜில் நாங்கள் போட்டிருப்போம். ஐ ரியலி தாட் லெட்ஸ் லைக், நான் ஒரு புது ஹீரோவாக நான் ஃபஸ்ட் டைமாக லான்ச் ஆகிறேன். ஸோ ஐ ரியலி வாண்டட் டு ஆக்ட் வித் நியூ ஹீரோயின்ஸ். தட்ஸ் வாட் ஐ ரியலி தாட். எவ்ரிபடி சார், டு பி ஆனஸ்ட், நிறைய பேர் சொல்லும் போது காஸ்ட் யுவர் செல்ஃப் வித் சம் ஒன் ஹூ இஸ் ஆல்ரெடி டூயிங் பிக், அப்போ தான் உங்களையும் மார்க்கெட்டில் இதுவாக பார்ப்பாங்க அப்படின்னு. பட் ஐ டென்ட் பிலீவ் தட் சார். ஐ பிலீவ் பிளைண்ட்லி டேலண்ட். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு மார்க்கெட்டும் கிடையாது, எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஐ எம் பிலீவிங் மை ஸ்கிரிப்ட் அண்ட் ஐ ஷுட் கோ இன் தட் வேன்றதான் நான் நினச்சது.